வெட்னர் அப்பாயின்ட்மென்ட் புக்கிங் பார்த்தீங்கன்னா, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து PHP, பேக் எண்ட் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா MySQL பண்ணியிருக்கோம். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்னரி கிளீனிங்க்கான ஒரு வெப்சைட்டு. அதான் பெட் அனிமல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெட்னரி டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிட்டு போறப்போ, ஆன்லைன் வந்து அப்பாயின்ட்மென்ட் புக்கிங் பண்றது. இதுல 2 டைப்பான மாடியூல் வரும். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மென்ட். மேனேஜ்மென்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் சைடு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர் சைடு. அதான் பப்ளிக் சைடு. பப்ளிக்னா யூசர் சைடு சரிங்களா? இப்ப அட்மின் சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லாகின் பண்ணிட்டு அவங்க டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, கேட்லாக்னா வந்து கேட்டு, அப்புறம் வந்து டாக் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, கேட்லாக் அவங்க பண்ற சர்வீஸ் எல்லாத்தையும் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சேவ் பண்ணிக்குவாங்க. செகண்ட் பப்ளிக் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் வந்து லிஸ்ட் அவுட் தெரியும். அந்த ஹோம் பேஜுக்கு அப்புறம் அவங்க அதாவது பெட் ஷாப்ல வந்து அத இப்ப வெட்னரி கிளீனிங்ல வந்து என்ன பண்றாங்களோ, அந்த சர்வீசஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ, எந்த டேட்ல வேணுமோ, அத வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து ஸ்லாட்ட வந்து புக் பண்ணிக்குவாங்க. அந்த புக் பண்ற ஸ்லாட் பார்த்தீங்கன்னா, மேல ரிக்வெஸ்ட்டா போகும் அட்மினுக்கு. அதான் மேனேஜ்மென்ட் சைட்ல. அத வந்து அப்ரூவல் பண்ணி அவங்க வந்து வந்துக்குவாங்க. இதான் கான்செப்ட். பிளஸ் அட்மின் சைட்ல என்னென்ன உன்னி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சைட்டோட நேம்ஸ், சைட்டோட லோகோ, சைட்டோட ஸ்லைட்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெப்சைட்டா இத நம்ம கிரியேட் பண்ணி குடுத்துருக்கோம்.